மூர்த்தி பெருசா இருந்தா கீர்த்தி பெருசா இருக்கும்பாங்க. மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ள ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஸோ அந்த பாய்ச்சல் வந்து உங்களுக்கு கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் நிகழ்த்தப்பட்டது. செல்லூர் ராஜு என்றாலே அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிடித்தமான நபர். அவர் மக்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பார். நீங்க அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் வந்தா கூட அந்த நெகட்டிவிட்டியை கூட தனக்கு பாசிட்டிவா பேசக்கூடிய. ஸோ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற வித்தையும் அவருக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சில திட்டங்கள் வைக்கிறாராம். முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதியில் இளைஞரணியை நிறுத்தி பார்ப்போம். ஸோ அதனால உதயநிதியோட சாய்ஸில் இளைஞரணியிலிருந்து இங்கே வந்து இந்த பகுதியில் வேட்பாளர்கள் களமிறங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சிட்டி பகுதி எல்லாத்துலேயுமே விஜய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்கள் சிட்டியில் வந்து வழக்கமாக திமுக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் இந்த தொகுதியெல்லாம் மதுரையில் மையப்பகுதிகளில் வரக்கூடிய இந்த பகுதியில் விஜய் கட்சிக்கும் ஓரளவு வலுவான அடித்தளம் இருக்கிறத பார்க்க முடியுது. தளபதி அவர்களுக்கு சவால் வந்து அதிமுக கிடையாது, இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ். அதிமுகவால நெருக்கடி, பிஜேபியால நெருக்கடிங்கிறது சொந்த கூட்டணி கட்சியில இருந்து நெருக்கடி. அதுலயே நமக்கு கலச்சூழல் தெரியும். காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு இழுபறியான சூழலை தான் பார்க்க முடியும் அப்படின்னு தான் பார்த்தோம். மேலூரை பொறுத்தவரை அதிமுகவுடைய கோட்டை தான். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த மேலூர்ல தான் அமமுக உதயமாச்சு. டிடிவி தினகரனுக்கே இந்த தொகுதியை கேட்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த தொகுதிக்குள்ள திருப்பரங்குன்றம் வருது இல்ல, அதை வந்து ஒரு இந்து பாலிடிக்ஸ்னு ஒரு களமா மாத்திட்டாங்கல்ல. ஸோ பாஜகவுக்கு இந்த தொகுதியை வாங்கிடலாம். தேனி நாடாளுமன்ற தொகுதி இருக்குல்ல, அதுக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த சோழவந்தான் வருது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் 2019 ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் ஜெயிச்சார்ல, அவர் சோழவந்தான்ல கூடவே வேலை பார்த்தது இவர் தான். புதிய சூழல் அங்கே அதிமுக தான் முந்தி ஓடுது. அது அதிமுக எந்த அதிமுக என்பது கேள்விக்குறி. ஓபிஎஸோடு உள்ள வரக்கூடிய என்டிஏ அலைன்ஸில் வரக்கூடிய ஓபிஎஸ் அணியா, அல்லது அமமுகவே நிற்க போதா, அல்லது அதிமுகவே நிற்க போதா. ஸோ அதையெல்லாம் திமுக கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க. அங்கே வந்து அதிமுகவில் பெரிய புள்ளான் வேட்பாளர், அவருக்கு தொகுதியில் நல்ல பேர் இருக்குது, களத்துக்கு போகிறாரு, ஓட்டு வாங்கணும். அமமுக அந்த தொகுதியை கேட்குது, அவர் ஆசைன்னு கேட்குறாரு. பாஜகவுக்கும் இந்த தொகுதி மேலே ஆசை இருக்குது. பட் நாம் தமிழர் தாவேகா இரண்டையும் விட திமுக வெர்சஸ் அதிமுக என்பது இங்கே கலை யதார்த்தமாக இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதில் 5 சட்டமன்ற தொகுதி திமுக கைவசமும் 5 சட்டமன்ற தொகுதி அதிமுக கைவசம். 2 கட்சியும் சம பலத்தில் இருக்கிற மாவட்டம்னா அது மதுரை மாவட்டம் தான். அப்படிப்பட்ட மதுரை மாவட்டத்தில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சாமிநாதன் சார் கேட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியில் யார் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? முதல்ல மதுரை கிழக்குல இருந்தே பேசலாம். ஏன்னா அதான் அமைச்சர் மூர்த்தி தொகுதி. மூர்த்தி பெருசா இருந்தா கீர்த்தி பெருசா இருக்கும்பாங்க. அதனால சென்டிமெண்டா நம்ம மதுரையில முதல்ல அந்த தொகுதியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ள ரொம்ப நல்ல பேர் இருக்கு. தொகுதி மக்கள்கிட்டையும் அவருக்கு நல்ல பரிச்சயம் இருக்கு. இன்னொன்று வளம் குளிக்கக்கூடிய துறையில் இருக்கார். கிட்டத்தட்ட பத்திரப்பதிவு துறை அப்படிங்கும்போது வளம் குளிக்கக்கூடிய துறை தான். ஸோ அந்த பாய்ச்சல் வந்து உங்களுக்கு கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் தொண்டர்களுக்கிட்டையும் அவருக்கு ஒரு நல்ல இணக்கமும் இருக்குது. அவர் மீண்டும் ஜெயிச்சா அமைச்சராவார், ஸோ இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பும் திமுகவினருக்கு இருக்குது. அமைச்சர்கள் தொகுதிகளில் பல தொகுதிகளில் பிரச்சனை இருக்குது. என்னென்னா அமைச்சராகணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் கீழே கிரவுண்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட ஒரு சுணக்கம் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர்களோட தொகுதியில் அவர் மீண்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் வரைக்கும் அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு அப்பப்போ கிடாவிருந்து போட்டுறாரு. அதுதான் நான் சொன்னேன், ஒரே வரியில் வளம் குளிக்கக்கூடிய துறை அப்படின்னு. ஸோ அந்த வகையில் மூர்த்திக்கு மேலே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. அதே மாதிரி தொகுதி மக்கள்கிட்டயே அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி தான் மீண்டும் வேட்பாளர் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திமுக வேட்பாளர் மூர்த்தி தான். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் கோபாலகிருஷ்ணன் போட்டிட்டார். இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பியாலாம் இருந்தவர், ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர், இப்போவும் ஓபிஎஸ் பக்கம் நிற்கிறார். ஸோ அப்போ அவருக்கு அந்த முறை வாய்ப்பு இல்லை, அவர் ஓபிஎஸ் பக்கமாக ஒதுங்கிட்டதுனால. அதே நேரத்தில் ஏற்கனவே கடந்த 2011 இந்த தொகுதியில் போட்டிட்ட தமிழரசன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் அவரும் இந்த முறை சீட்டு கேட்குறார். ஆனால் அவருக்கு சொந்த ஊர் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள். ஸோ இருந்தாலும் அவரும் அந்த பட்டியலில் இருக்கார். அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வண்டியூர் சேனாதிபதி, அவருடைய பெயரும் இந்த முறை கொஞ்சம் அழுத்தமாக எதிரொலிக்குது. வண்டியூர் சேனாதிபதிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய பேச்சும் பார்க்கப்படுது. பாஜகவுக்கும் இந்த தொகுதி மேலே ஆசை இருக்குது. ஏன்னா மூர்த்தி அமைச்சரை எதிர்த்து நின்னோம், அப்போ பாஜகவுக்கு பெரிய கிரேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படியான வாய்ப்பு பாஜக யாரை வேட்பாளராக மனசில் நினச்சிருக்காங்கன்னா முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மகா சுசீந்திரன் அப்படிங்கக்கூடியவரை
வேட்பாளராக பாஜகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் எப்படியாக இருந்தாலும் இந்த தொகுதியில் மூர்த்தி தான் முந்துறாரு அப்படிங்கிறத தான் கலை யதார்த்தங்கள் நமக்கு காட்டுது. தாவேக்காவும் இந்த தொகுதிக்குள்ளே அன்பில் கல்லணை அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் லீட் ஆகுது. நம்ம அந்த தொகுதிக்குள்ளே போகிறோம், தாவேக்கால யாராவது ஃபெமிலியராக இருக்காங்களா, ஃபேஸ் இருக்கான்னு கேட்டால் அன்பில் கல்லணை அப்படிங்கிற ஒரு ஃபேஸை சொல்கிறாங்க. ஸோ தாவேக்கா இந்த பொதுவாக சிட்டிக்கு உட்பட்ட பகுதி விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இங்கே தாவேக்காவுக்கும் ஒரு சின்ன ஒரு களம் இருக்குது, கிரவுண்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கும் ஓரளவு ஏற்கனவே அவர்கள் கடந்த முறை வாக்கை பதிவு செய்து கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் கணிசமான ஓட்டை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஓட்டை தக்க வைக்குவதற்கான முயற்சியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தலில் இங்கே வந்து மூர்த்தியுடைய கரம் ஓங்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள், இந்த முறை அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அவருக்கு ஆப்போசிட்ல யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? இல்லை, மிக மிக முக்கியமாக நீங்கள் இப்போ கேட்டதை போல் செல்லூர் ராஜு என்றாலே அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிடித்தமான நபர். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தர்மாக்கோலை வந்து விஞ்ஞான முறையில் தண்ணீர் வடியாமல் இருக்கிறதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லேருந்து ஆரம்பித்து அவர் மக்களோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் வந்தால் கூட அந்த நெகட்டிவிட்டியை கூட தனக்கு பாசிட்டிவா பேசக்கூடிய மாற்றிடுவார். நீங்கள் அவர் தான் வந்து தொடர்ச்சியாக அந்த வகையில் வந்து அவர் வந்து மிக முக்கியமாக அந்த மக்களோட ரொம்ப நெருக்கமானவர். இன்னொன்று வந்து அவர் மினிஸ்டர். நீங்கள் பொதுவாக மினிஸ்டர்னா பார்ப்பீங்க ஒரு தோரணையாக, ஒரு கம்பீரமாக, ஒரு ஆள் படை அம்பாரிலாம் திரட்டிட்டு வந்தாங்கன்னா எளிய மக்கள்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செல்லூர் ராஜுவை யார் வேணாலும் பார்க்கலாம். எளிய மக்கள்கிட்ட உரையாடுவார். திடீர்னு மதுரை ஸ்லாங்ல பேசுவார். அந்த வட்டார வழக்கு வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுவார். நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மினிஸ்டர் ஆனோம் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிற பொழுது அந்த ஊருடைய வாசத்தில் அந்த வட்டார வழக்கை கடைசி வரை விடவே இல்லைல்ல. இந்த எளிமையாக அணுகக்கூடிய ஆரம்பகாலத்தில் வட்டி தொழில் பண்ணவர் அவர் அந்த மதுரை பகுதியில். அதனால என்னன்னா உங்களுக்கு அது எப்படியான உளவியலாக மாறிடுச்சுன்னா யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுத்தீங்கன்னா வாங்கணும்ல, திரும்பி கரெக்டாக வசூல் பண்ணுறது ஒரு பெரிய சாமர்த்தியம் இல்லை, அது ஒரு பெரிய கைவந்த கலையில். அந்த கலை வந்து செல்லூர் ராஜு அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஸோ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற வித்தையும் அவருக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே தொகுதியை பொறுத்தவரை மீண்டும் செல்லூர் ராஜு தான். அவரை நீங்கள் கூட அண்மையில் பார்க்கலாம், மாவட்ட செயலாளரும் இருக்கார். அவர் பக்கத்து தொகுதிகளுக்கெல்லாம் சேர்த்து விருப்ப மனு கொடுத்தாரு. அது சும்மா அதிமுகவில் 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறார்ல. ஸோ அந்த அடிப்படையில் இவர் நிறைய பேருக்கு இதை கொடுத்தாரு. பட் ஆனால் இவருடைய மீண்டும் இவர் நிற்க போகிறது அதே மதுரை மேற்கு தான். அமமுக மீண்டும் கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறதும் அவருக்கு பலம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது மீண்டும் செல்லூர் ராஜு தான் வேட்பாளர். திமுகவை பொறுத்தவரை கடந்த முறை சின்னம்மாள் அப்படிங்கிறவங்க இந்த தொகுதியில் நின்னாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் சில திட்டங்கள் வைக்கிறாராம். முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதியில் இளைஞரணியை நிறுத்தி பார்ப்போம், நீங்கள் வயதானவர்கள் அவர்களுக்கு இணையான வயதை நிறுத்ததை விட இளைஞரணியை நிறுத்தி பார்ப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. ஸோ அதனால் உதயநிதியோட சாய்ஸில் இளைஞரணியிலிருந்து இங்கே வந்து இந்த பகுதியில் வேட்பாளர்கள் களமிறங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக்காவும் இந்த தொகுதிக்குள்ளே ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. தாவேக்கா இல்லாமல் இல்லை. ஏன்னா சிட்டி பகுதி எல்லாத்துலேயுமே விஜய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் சிட்டியில் வந்து வழக்கமாக திமுக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் இந்த தொகுதியெல்லாம் மதுரையில் மையப்பகுதிகளில் வரக்கூடிய இந்த பகுதியில் விஜய் கட்சிக்கும் ஓரளவு வலுவான அடித்தளம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கடந்த முறை ஏற்கனவே இந்த தொகுதியில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க. அந்த ஓட்டை தக்க வைப்பாங்க இந்த முறையும் அப்படிங்கிறதா தான் இந்த பார்வை இருக்குது. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இந்த தொகுதி வந்து பிடிஆரோட சொந்த தொகுதி. பிடிஆர் ஆப்போசிட்ல யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தொகுதி. அமைச்சர் ஏற்கனவே அதிகாரமிக்க துறைகளில் நிதித்துறை அமைச்சர்களாக இருந்தார். கடைசி ஐடி துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். தொகுதி மக்கள்கிட்ட அவர் மேலே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்குது. கொஞ்சம் மென்மையான மனிதர், தடாலடி அரசியல் செய்யாதவர் அப்படிங்கக்கூடிய பார்வை இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கே சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே தொகுதிக்குள்ளே நீண்ட காலமாக இந்த சீட்டை கேட்குறதுல ஜெயராமன் அப்படிங்கிறவர்லாம் இருக்கார். பட் அவர் வந்து உள்ளூர்லேயே அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. அதனாலையும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மீண்டும் ரேஸில் இருப்பார். ஏன்னா அவரே முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே கிட்டத்தட்ட முதல்வர் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ரொம்ப நெருக்கமானவர். அவங்க குடும்பமே பாரம்பரியமிக்க குடும்பம். ஆமாம், ரொம்ப ரொம்ப தொன்மையான ஒரு குடும்பம், பாரம்பரியமிக்க குடும்பம். அரசு பதவிகளில் உயர் பதவிகளில் இருந்தவங்களுடைய நீதி கட்சியிலேருந்து இருக்கவங்க அந்த வரலாறு தொடங்குது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இங்கே களமிறங்க போகிறாரு. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயபால் அப்படிங்கிறாங்க, மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக இருக்கக்கூடியவர். அவர் இந்த முறை போட்டியிடுவதற்கான சீட்டு கேட்குறாரு. இதே மாதிரி அவர் ஏற்கனவே இடையில அமமுகவில் இருக்கக்கூடிய டேவிட் அண்ணாதுரை, நீங்கள் ஒருவேளை வந்து இந்த தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா டிடிவி தினகரனுக்கு வேட்பாளர் வேணும். முன்னாள் சபாநாயகரோட மிக முக்கியமான அந்த உறவு சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேவிட் அண்ணாதுரை அவர்களுக்காக டிடிவி தினகரன் அவர்களும் இந்த தொகுதியை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படியோ
தென் மாவட்டங்கள் தானே கொடுத்தாங்கணும் அமமுக 21 தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை பறித்திருந்தாங்க அமமுக. ஸோ அந்த அடிப்படையில் அமமுகவுக்கான தொகுதி கிடைக்கப்பட்டால் அவர் வந்து நிச்சயமாக கேட்கக்கூடிய அவருக்கு பக்கபலமாக தான் இருக்காரு டேவிட் அவர்கள். ஆமாம் ஆமாம், அவருக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடியவர், அவருக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி பக்கபலமாக இருக்கக்கூடியவர். ஸோ அந்த அடிப்படையில் டேவிட் அண்ணாதுரைக்கும் இந்த தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிவிகே பொறுத்தவரை தங்கபாண்டி அப்படிங்கிற ஒரு பேர், அவர் வந்து மாவட்ட செயலாளர். அது கிரவுண்டில் சொல்கிறாங்க, நம்ம கிரவுண்டில் போய் சர்வே எடுக்கிறப்ப யாரெல்லாம் வேட்பாளராக வாய்ப்பு இருக்குன்னா மக்களுக்கு மற்ற மாவட்டங்களில் தெரியலை, பல பகுதிகளில் தெரியலை. இங்கே 2 பேர் சொல்கிறாங்க, ஜோயல்னு ஒரு பேர் சொன்னாங்க, அது மாதிரி டிவிகேல. அதே மாதிரி தங்கபாண்டியை நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து டிவிகேக்கும் இங்கே வந்து ஓரளவு ஓட்டு எடுப்பாங்க. காரணம் என்னென்னா இது வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், சிட்டியை ஒட்டின பகுதிகள், சிட்டி பகுதி. ஸோ அந்த அடிப்படையில் விஜய் ரசிகர்கள் அதிகமாக, இங்கே விஜய் படங்களே ரொம்ப நாட்கள் ஓடுது இந்த ஊர்களில். ஸோ அந்த ரசிகர்கள் ஓட்டு, நான் சொல்கிறது மக்களுடைய ஓட்டை ஈர்த்துட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு இல்லை, ரசிகர்கள் ஓட்டை கணிசமாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே டிவிகேக்கும் ஒரு களம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி தொன்று தொட்டு எடுக்கக்கூடிய ஓட்டை தக்க வைப்பாங்க இந்த முறை அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியினுடைய நிலவரம் இருக்குது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இங்கே பழனிவேல் தியாகராஜன் அவருடைய கை தான் முன்கையாக ஓங்குது. அமமுக அதிமுக அலைன் ஜெல்லாக இருக்கிறதுனால டேவிட் அண்ணாதுரை போன்ற அமமுக வேட்பாளர்கள் யாராவது களமிறக்கப்பட்டால் களம் போட்டியாக மாறலாம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி, ஏன்னா சமீப காலமாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி ஒரு பேசும் பொருளாகவே, ஏன்னா காங்கிரஸ் நாங்கள் வந்து எப்படியாச்சும் நாங்கள் கேட்போம் அந்த தொகுதியை, நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறை மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? மதுரை வடக்கு கூட்டணிக்கே முடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கள நிலவரம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட தளபதி அவர்களுக்கும் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும் ஒரு பெரிய ரேஸ் போயிட்டு இருக்கக்கூடிய பகுதி. அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. தளபதி கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு தளபதி இருக்கார். திமுகவினுடைய குரலில் சொல்வதாக இருந்தால் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி. அந்த தளபதிக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் சண்டை இருக்கோ இல்லையோ, இந்த தளபதிக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் சண்டை இருக்குது. ஸோ உள்ளூரில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லே ஆகாத ஒரு தொகுதி அப்படின்னா அது இந்த தொகுதி தான். கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது, மதுரை வடக்கு தான் எங்கள் இலக்குன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க போஸ்ட் விட்டுறது, மாணிக்கம் தாகூர் திரும்பி நின்று பார்த்தா தெரியும் அப்படின்னு இவங்க தரப்பு போஸ்ட் விட்டுறது, அவர் மாவட்ட செயலாளர் கூட தளபதி. ஸோ அப்போ இது வந்து ஒரு கிரவுண்டில் டிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பொருந்தாத அலைன்ஸாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று இந்த தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் இங்கே யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னா டாக்டர் சரவணன். உங்களுக்கே தெரியும், எளிமையான மருத்துவர் அப்படின்னு பேர் எடுத்தவர், தொகுதிக்குள்ளே ஏராளமான மருத்துவ முகாம்களை நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதான திட்டங்களை தொடங்கி நடத்திக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே போன பார்லிமெண்ட் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணவர், கிட்டத்தட்ட பல கட்சிகள்லேருந்து வந்தவர். மதிமுகவில் இருந்தார், பாஜகவில் இருந்தார், இப்போ அதிமுகவில் இருந்தார். எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த இயக்கத்துக்கான விசுவாசமாக இருப்பார். இங்கே அவர் பல கட்சிகள் மாறி இருக்கலாம், பட் அவர் எந்த கட்சியில் கடைசியாக தங்குகிறாரோ அந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்பார். ரொம்ப தீவிரமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவார். 5 ரூபா டாக்டர்லாம் கூட அவர் கலந்த காலங்களில் அழைக்கப்பட்ட வரலாறுலாம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த மதுரை பக்கங்கிறனால. ஸோ அப்போ அந்த டாக்டர் சரவணன் தான் இங்கே மீண்டும் களமிறங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தளபதி அவர்களுக்கு சவால் வந்து அதிமுக கிடையாது, இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸில் மாணிக்கம் தாகூர் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. அவர் மதுரை மாநகராட்சியில் கவுன்சிலராக இருக்கார், கார்த்திகேயன் ஒருத்தர். அவருக்கு சீட்டு கொடுக்கணும், அந்த மாணிக்கம் தாகூர் தரப்பும் அவங்க முயற்சி எடுக்கக்கூடியது மதுரை வடக்கு எங்களுக்கு தாங்கிறது அந்த கார்த்திகேயனை மனதில் வைத்து தான். ஸோ அப்போ அதெல்லாம் நிறைய முரண்கள் வந்து அந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. பாஜகவுக்கும் இந்த தொகுதி மேலே ஒரு சின்ன ஆசை இருக்குது. ராமசீனிவாசன் அவரும் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். ராமசீனிவாசன் அவர்களும் இந்த தொகுதி நமக்கு கிடைத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. இப்போதைய கலச்சூழலில் தளபதி அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளே சிக்கல் தருதில்ல. நீங்கள் இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை நம்ம பேசுகிற போது அதிமுகவால் நெருக்கடி, பிஜேபியால் நெருக்கடிங்கிறது சொந்த கூட்டணி கட்சியிலேருந்தே நெருக்கடி. அதுலேயே நமக்கு கலச்சூழல் தெரியும். காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அன்றைய காலத்தில் வெள்ளைக்கார காலத்தில் நடத்தினது மாதிரி இந்த தொகுதிக்குள்ள ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு இந்த தொகுதி கொஞ்சம் சாதகமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் நிறுத்தப்பட்ட அதிமுக நின்றுதுன்னா, அதிமுகலையும் வேறு சீட்டு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதில் வந்து சரவணனுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏன் இருக்குன்னு சொன்னால், போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணார். இங்கே அந்த முறை பிரதமர் வேட்பாளர் காட்டலை, எந்த நட்சத்திர வேட்பாளர்களும் களமிறங்கலை, பட் அவருக்கு போட்டியிட்டார்ல, அதனால அவருக்கு இந்த தொகுதியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ காங்கிரஸினால் இங்கே அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகமான சூழல் தெரியும். மதுரை தெற்கில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை இப்போ மதிமுக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க, பூமிநாதன் இருந்துட்டு இருக்காரு. மீண்டும் அவருக்கு தான் சீட்டு அப்படிங்கிறதா மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால், ஏன்னா வைகோவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸோ மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் மதிமுகவுக்கே குறைத்தால் பூமிநாதன் தான் மீண்டும் வேட்பாளர் ஆவார். பட் திமுகவுக்கு இந்த தொகுதி மேலே கண் இருக்கான்னா கூட்டணி கட்சிகளுக்கே சில தொகுதிகள் தான் ஒதுக்குறாங்க. ஸோ அந்த எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் வராது, திமுகவுக்குள்ளே இருந்து அதனால் இந்த விதமான அழுத்த குரலும் இல்லை. பட் ஸோ அந்த வகையில் அணுகுனீங்கன்னா மதிமுகவுக்கே மீண்டும் தொகுதி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த தொகுதியில் ரொம்ப தீவிரமாக கேட்டுட்ருக்காரு. தொகுதியோட கல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த தொகுதியை கண் வைக்கிறது தெரியும். அதிமுக கேட்குறாங்க, பட் இருந்தாலும் அந்த தொகுதியில் ஒரு சமூக பட்டியல் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. தொகுதிக்குள்ளே சௌராஷ்டிரா சமூகம் 18% பேர் இருக்காங்க, பிள்ளைமார் சமுதாயம் 10% பேர் இருக்காங்க, முக்குளத்தோர் ஒரு 10%, செட்டியார் ஒரு 8%.
இதில் இந்த சிறுபான்மை சமூகங்கள் இருக்காங்களே, இப்போ இந்த பிள்ளைமார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் காஸ்ட் பட்டியலில் வராங்க. இடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தை நலிவுற்ற பிரிவினர் கொடுத்துருக்க யார்? பாஜக. இன்னொரு பக்கம் சௌராஷ்டிரா மொழி சிறுபான்மையினர், அவங்களோட ஓட்டு பெரும்பாலும் இந்த முறை வந்து அப்படியே பாஜகவை நோக்கி நகர்ந்திருக்கு. நீங்கள் அந்த முருகர் மாநாடே பார்த்தீங்கன்னா ஒரு சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற விதமான சில விஷயங்கள்லாம் பாஜக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த தொகுதியை பாஜக கண் வைக்கிறாங்க. நீங்கள் மதிமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சியில் கொடுத்துச்சுன்னா அந்த வெற்றி எளிதாக இருக்கும். அவங்க கிட்ட பம்பரசன் தானே நிற்பாங்க. போன முறை உதயசூரியன் போட்டிட்டாங்க, இந்த மாதிரி சொந்த சின்னம்ங்கிற இடம் நோக்கி அவங்களும் நகர்றாங்க. ஸோ பம்பரம் வெர்சஸ் பாஜகன்னு வரும்போது நமக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. பட் பூமிநாதன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, கிரவுண்டில் நிறைய செயல்பட்டு இருக்காரு, எம்எல்ஏ ஃபண்டை உரிய முறையில் செயல்படுத்தியிருக்காரு, மக்களோட நெருக்கமாக தான் இருக்காரு. பெரிய ஆடம்பரமாக கிடையாது. மதிமுக எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிம்பிளாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பூமிநாதனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. பட் பாஜக இந்த தொகுதியை ஏஆர் மகாலட்சுமி கேட்குறாங்க. பாஜகவினுடைய முன்னாள் மாநில மகளிர் அணி தலைவியாக இருந்தாங்க, இப்போ தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தொகுதி மேலே ஒரு கண் இருக்குது. ஸோ அந்த வகையில் பூமிநாதனா பாஜகவாங்கிற ஒரு சூழல் வந்தாலும் வரலாம் இந்த தொகுதியில். நம்முடைய கணிப்படி டிவிகே பொறுத்தவரை இந்த தொகுதியில் ரொம்ப வலுவாக இல்லை. நம்ம உள்ளவே கிரவுண்ட் பண்ணி பார்த்ததில் இந்த தொகுதிக்குள்ளே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 முதல் 20% வரைக்கும் தாவேக்காவுக்கு ஓட்டு இருக்குது. நம்ம சொன்னால் மிகையா சொல்கிறோன்னு கூட நினைப்பாங்க. அது இன்றைக்குள்ள சூழல் தானே. நீங்கள் நாளைக்கு வேட்பாளர்கள் எல்லா கட்சியும் அறிவிப்பாங்க, நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லைன்னா அது கீழே இறங்க போது அல்லது மேலே ஏறப்போகுது, அதை நம்ம இப்போ தீர்மானிக்க முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கும் இங்கே வலுவான ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு இழுபறியான சூழலை தான் பார்க்க முடியும் அப்படின்னு தான் பார்க்குறேன். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? திருப்பரங்குன்றம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியலுடைய பேசுபொருள் நிச்சயமாக. அதனால் உங்களுக்கு அந்த வகையில் வந்து அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் ராஜன் செல்லப்பா, அதிமுக. கிட்டத்தட்ட கடந்த காலங்கள் 1982 காலகட்டங்கள்லேருந்தே தீவிரமான எம்ஜிஆர் விசுவாசி. ஒரு எம்பியாக இருந்திருக்கார், அந்த மதுரையினுடைய மேயராக இருந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் வந்து ராஜன் செல்லப்பா என்பது அந்த தொகுதியினுடைய ஒரு ஐக்கான் சொல்லுவோம்ல, அடையாளம், எல்லாருக்கும் தெரிந்த முகம், வலுவான குடும்ப பின்னணி, தொகுதிக்குள்ளே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர், நல்ல பண வசதியும் கொண்டவர். இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு சாதகமான சூழலை தான் தொடர்ந்து இங்கே களத்தில் காட்டிகிட்டு இருக்கு. இன்னொன்று, ராஜன் செல்லப்பா அவருடைய பையன் தான் ராஜ் சத்யன், அதிமுகவுடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக இருக்கார் இப்போ ராஜ் சத்யன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். ஸோ அந்த வகையில் நம்ம அணுகணும்னா இவருக்கு வந்து ராஜன் செல்லப்பாக்கு தான் மீண்டும் வாய்ப்பு. அங்கே வேற மாற்று சாய்ஸ் அப்படிங்கிற ஒன்றே இடம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான குடும்பங்கள் ஒன்றாகவும் இன்றைக்கி அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த தொகுதிக்குள்ளே திருப்பரங்குன்றம் வருது இல்லை, அதை வந்து ஒரு இந்து பாலிடிக்ஸ்னு ஒரு களமாக மாற்றிட்டாங்கல்ல. ஸோ பாஜகவுக்கு இந்த தொகுதியை வாங்கிடலாம், ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து களமாடி இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படியான சூழல் அமைஞ்சால் பாஜக அங்கே இருக்கக்கூடிய பிரபலங்களில் ஒருவரான சிவலிங்கம், அவருக்கு இந்த தொகுதி மேலே ஒரு சின்ன ஆசை இருக்குது. பட் அதிமுக இந்த தொகுதியை விட்டு கொடுக்காது அப்படிங்கிறதா தான் நமக்கு கிடைத்த தகவல்களில் இருக்குது. இந்த தொகுதியை வந்து அதிமுக ரொம்ப தீவிரமாக களமாடுவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக இருக்காங்க கீர்த்திகா தங்கபாண்டி. அவங்க ஏற்கனவே வேலை செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக அங்கே வந்து சமூக வலைதளங்கள் வழியாக பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கலாம், பரப்புரை செய்கிறதா இருக்கலாம், இதெல்லாம் கீர்த்திகா தங்கபாண்டி ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு கட்சியாக, புதிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இளைஞர்கள் கூட்டம் பெருவாரியாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக அமமுக இணைப்புக்கு முன்புற முக்குளத்தோர் இளைஞர்கள்கிட்டையும் டிவிகேக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது. அது இனிமேல் தான் நம்ம திரும்பியும் ஒரு ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அந்த முக்குளத்தோர் இளைஞர்கள் அமமுக அதிமுக இணைப்புக்கு பின்பு எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் ஓரளவு அடித்தளம் இருக்கக்கூடியது. ராஜன் செல்லப்பா தெரிந்த முகம், வலுவான நபர். ஸோ அந்த அடிப்படையில் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே என்பதான் களம் இருக்கும். அதில் இன்றைக்கி சூழலில் ஏடிஎம்கேனுடைய கரம், தெரிந்த வேட்பாளர் யாருன்னே தெரியும், களத்தில் வேகம் காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் ஒருபடி முன்னே நிற்கிறார். அப்படி இல்லை, கடந்த முறை வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனாங்க, இந்த முறை திமுகவே போட்டியிட வாய்ப்பு இருக்குது. இந்த முறை திமுகவே தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்க, இந்த முறை திமுக தான். அதான் நான் சொன்ன மாதிரி கிருத்திகா தங்கபாண்டி அவங்க களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. திமுகவே போட்டியிடும் போது இவருக்கு கொஞ்சம் குடைச்சலாக மாறலாம் ராஜன் செல்லப்பா. பட் ஆனால் இங்கே வந்து ஏன் அந்த குடைச்சலை எது தடுக்குதுன்னா அமமுக அலைன்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதா பார்க்குறேன். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இந்த முறை யாரா சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏவா ஆர்பி உதயகுமார் இருக்காரு. ஆர்பி உதயகுமார் அதிமுகவினுடைய மிக முக்கியமான முகங்களில் ஒருவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர். நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றத்துக்கு பின்பு அதே சமூகத்தைச் சேர்ந்த பொருளாளர் பதவி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வழங்கப்பட்டது. அவர் வகித்து வந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. மதுரையில் நீங்கள் கேட்டதை போல் 10 தொகுதியில் 5 தொகுதியிலே ஜெயிச்சாங்க. திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமார் என்பது ஒரு ஐக்கான், ஒரு அடையாளம். அந்த மண்ணோடும் மக்களோடும் ரொம்ப நெருக்கமானவர். உயர்ந்த பதவிகளில் இருந்தார் அமைச்சரில். நீங்கள் கிட்டத்தட்ட அவர் அதிகாரமிக்க அமைச்சர் பதவிகளில் இருக்கும்போதும் மக்கள்கிட்ட ரொம்ப எளிதாக பழகுவார். அந்த தொகுதி மக்களுக்கு என்ன வேணுமோ செய்து தருவார். ஸோ அந்த அடிப்படையில் ஆர்பி உதயகுமாருக்கு அந்த தொகுதிக்குள்ளே ஒரு பெரிய வலுவான ஒரு அடித்தளம் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. ஸோ அதனால் மீண்டும் ஆர்பி உதயகுமார் தான் களம் காணுவார். கடந்த முறை திமுக சார்பில் இவற்றை போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் சேடப்பட்டி மணிமாறன், அவர் தான் மாவட்ட செயலாளர் திமுகவில்.
அவரே தான் மீண்டும் இந்த முறை வேட்பாளர். அவர் வேலையை ஆரம்பித்து விட்டார். சற்றேறக்குறைய நம்ம பார்க்கும்பொழுது அங்கே களப்பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. கிரவுண்டில் டிஎம்கே ஆட்சியினுடைய சாதனைகளை சேடப்பட்டி மணிமாறன் தொடர்ந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்துறாரு, பல ஊர்களில் போய் பேசுகிறாரு. ஸோ அதனுடைய தாக்கத்தை பார்க்க முடியுது. பட் இங்கே ஆர்பி உதயகுமாருக்கு ஒரே ஒரு சேலஞ்சிங் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் சசிகலா அவர்களை போய் சந்தித்து இணைந்தாங்க. போய் சந்திச்சுட்டு வந்தோன்னா டிடிவி தினகரன் கட்சி விட்டு நீக்கினார். நாச்சியார் அந்த அம்மா ஜீவிதா நாச்சியார் அவங்களோட சொந்த தொகுதி இதுதான். ஒருவேளை சசிகலா அவர்கள் ஒரு வில்லங்கமாக ஏதாவது பண்ணுவோம், எதிர்த்தரப்பாக ஏதாவது பண்ணுவோம்னு நினச்சி ஜீவிதா நாச்சியார் போன்றவர்களை களத்தில் இறக்கிட்டாங்கன்னா அது ஆர்பி உதயகுமாருக்கு சவாலாக மாறலாம். ஏன்னா போன தடவை அமமுக ஓட்டை பிரித்திருந்தாலும் இவர் ஜெயித்தார். பட் ஜீவிதா நாச்சியார் அந்த ஊரை சேர்ந்தவங்க, கொஞ்சம் ஃபெமிலியரானவங்க. ஸோ அது வந்து ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக மாறலாம். வளரும் தலைவர். ஆனால் அதையெல்லாம் மீறி ஆர்பி உதயகுமார் மக்களோடும் மண்ணோடும் கிரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, களத்தில் நின்றுருக்காரு. அது அவருக்கு சாதகமான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். மற்றபடி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வந்து இப்பொழுது தான் ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை பெருவாரியாக ஈர்த்து வராங்க இந்த தொகுதிகளில், திருமங்கலம் போன்ற பகுதிகளில். இன்னொன்று, இளைஞர்களையே வசீகரிக்கக்கூடிய வேலைகள், சில விஷயங்களை இவரே பண்ணியிருக்கார். நம்ம ஆர்பி உதயகுமார் போன்றவர்களே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதிக்குள்ளே ஓரளவு அடித்தளம் இருக்குது. போட்டி வந்து எங்கள் திமுக விசஸ் அதிமுக தான். ஜீவிதா நாச்சியார் போன்றவர்களை, சசிகலா போன்றவர்கள் இறக்கி விட்டால் ஆர்பி உதயகுமாருக்கு செக்காக மாறலாம். இல்லாத பட்சத்தில் ஆர்பி உதயகுமாருடைய கரம் வழக்கம் போலவே முன்னகர்ந்து நிற்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். மேலூர் சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? ஏன்னா மேலூர் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா அது ஒரு அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லலாம். அதிமுக செல்வாக்கான தொகுதி மேலூரில் யார் அதிமுக கேண்டிடேட்டாக போட்டால் கூட அவங்க அதிமுக கேண்டிடேட் வந்து வின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே அதிமுக கேண்டிடேட் தான் இங்கே வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி சார் இருக்குது தொகுதி நிலவரம்? மேலூரை பொறுத்தவரை அதிமுகவுடைய கோட்டை தான். நம்ம சில தொகுதிகளை பார்த்தாலே தெரியும்ல, இது மாதிரி தான். இது பெரிய புல்லான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். தொகுதி மக்களோடு நன்கு பரிச்சயம் உள்ளவர். நீங்கள் அதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த மேலூரில் தான் அமமுக உதயமாச்சு. நீங்கள் அமமுகவை அவர் தொடங்கியது, கட்சி சின்ன அறிவித்தது, கொடி அறிவித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மேலூரில் தான். கட்சி கொடி அறிவித்து அவர் முதல்ல ஒரு கூட்டத்தை நடத்துனதே மேலூரில் தான். அப்போ சாமி எம்எல்ஏவாக இருந்தார். உங்களுக்கு நினைவில் இருக்கும் அந்த சாமி பெல்ல தவறிவிட்டார். ஸோ அப்போ அந்தளவுக்கு அமமுகவும் இப்போ கொஞ்சம் அங்கே வலுவாக இருந்த ஒரு பகுதி தான். அதிமுக அமமுக கூட்டணியில் வந்துட்டாங்க. ஸோ அது இன்னுமே மேலூருக்கு வந்து இன்னுமே ஒரு பெரிய பாசிட்டிவாக வரும். அதிமுகவை பொறுத்தவரை பெரிய புல்லான் தான் மீண்டும் வேட்பாளராக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு கிரவுண்டில் நல்ல பேர் தான் இருக்குது, மோசமான பேர்னு எதுவும் இல்லை. ப்ளஸ் வந்து மக்களோட நன்கு பரிச்சயம் இருக்கார், நல்ல தொடர்பில் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். காங்கிரஸ் இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் கேட்குறாங்க. காங்கிரஸ் கேட்டுச்சுன்னா ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவருடைய பெயர் சொல்லப்படுது. ரவிச்சந்திரன் இந்த தொகுதியை கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, டிடிவி தினகரனுக்கே இந்த தொகுதியை கேட்கணும்னு ஆசை இருக்குது. இங்கே யாருக்குன்னா, நான் சொன்னது போல் மேலூரில் தான் அவருடைய கட்சி உதயமாச்சு. அப்போ அந்த சாமியோட பையன் ஆசையன் இருக்கார். அந்த ஆசையன் டிடிவி தினகரனுக்கு ரொம்ப இப்போ விசுவாசமாக இருக்கார், அவருக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கார். ஸோ அப்போ ஆசையனுக்கு ஏதாவது சீட் வாங்கி கொடுத்து சாமிக்கோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும். ஸோ சாமி இன்னைக்கு இல்லை, அவர் பையன் ஆசையன் நம்மளோட இருக்காரு, ஸோ ஆசையனுக்கு சீட் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கே இருக்குது. ஸோ அதிமுகவுக்கு நெருக்கடி அப்படின்னா டிடிவி இந்த தொகுதியை கேட்பது. நீங்கள் வந்து பெரிய புல்லான் ஜெயித்து இருக்கக்கூடிய தொகுதியை அமமுக கொடுங்களேன்னு அவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவார்ல, அந்த லிஸ்ட்டில் இந்த தொகுதி இடம்பெறலாம். அது கடைசி பேச்சுவார்த்தைகளுக்கு உட்பட்டது. பட் இதில் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் வலுவான வேட்பாளர்னு யாரும் இல்லை. மேலூர் சேர்மன் முகமது யாசிம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கேட்குறாரு, எல்லாம் கேட்கக்கூடியவர்களுடைய பட்டியல் தான். ரகுபதி ஒன்றிய செயலாளர் அவரும் கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பிஜேபியும் இந்த தொகுதி மேலே கண் வைக்கிறாங்க. நீங்கள் அதிமுக 3 சிக்கல்கள். அதிமுகவில் பெரிய புல்லான் வேட்பாளர், அவருக்கு தொகுதியில் நல்ல பேர் இருக்குது, களத்துக்கு போகிறாரு, ஓட்டு வாங்கணும். அமமுக அந்த தொகுதியை கேட்குது, அவர் ஆசைன்னு கேட்குறாரு. பாஜகவுக்கும் இந்த தொகுதி மேலே ஆசை இருக்குது. பாஜக யாருக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ராஜசிம்மன் அப்படிங்கிறாங்க. அவர் தான் மதுரை மாவட்ட பாஜகவுடைய தலைவராக இருக்கார். நல்ல செல்வாக்கு மிக்க குடும்பம். அவர் தொகுதியில் வலுவாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தையும் சேர்ந்தவர். ஸோ அவருக்கு இந்த தொகுதியை கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பாஜக ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. அவங்க 50 கேட்க போகிறோம், 40 கேட்க போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் அவங்க குறிவைத்திருக்கக்கூடிய பட்டியலில் மதுரை மாவட்டத்தில் ராமசீனிவாசன் அவர்களுக்கு ஒரு தொகுதியும் இவருக்கு ஒரு தொகுதியும் பட்டியலில் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் அவர்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவை பொறுத்தவரை இந்த தொகுதிக்குள்ளே பெரிய ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிவித்து களம் கண்டு வர்றாங்க. பட் நாம் தமிழர் தாவேக்கா இரண்டையும் விட திமுக வெர்சஸ் அதிமுக என்பது இங்கே கலை யதார்த்தமாக இருக்குது. இன்றைய சூழலில் அங்கே அதிமுக அமமுக அலைன்ஸ் ஒரு முன்கையாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? இந்த தொகுதியில் இப்போ யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டதை போல் அது ஒரு தனி தொகுதி. சோழவந்தான் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் இருக்குது. திமுகவினுடைய வெங்கடேசன் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். வெங்கடேசனுக்கு வந்து தொகுதிக்குள்ளே
ஒரு பெரிய அதிருப்தி இல்லை, அதுக்காண்டி பெரிய நல்ல பேரும் இல்லை. அப்படி ஒரு கலவையான ஒரு சூழலை தான் நம்மளால் கிரவுண்டில் பார்க்க முடியுது. ஸோ மீண்டும் வெங்கடேசனுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது. வேற அவரை மீறி பல பேர் கேட்டாலும் கூட வெங்கடேசனுக்கு அதிருப்தி இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ அந்த வகையில் வெங்கடேசன் தான் மீண்டும் வேட்பாளர் வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த கடந்த கால எம்எல்ஏக்களாக இருந்த முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த மாணிக்கம், அவருடைய பேர் வந்து ஒழிக்கப்படுது. இந்த மாணிக்கம் வந்து கிரவுண்டில் அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், அந்த பட்டியல் சமூகத்தில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பெயர் கிடைச்சிது. அது அதிமுக பாஜக கூட்டணி நேரத்தில் தான் கிடைச்சிது. அதுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்துறதுல மாணிக்கத்தினுடைய குரலும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த சமூக மக்கள்கிட்ட நமக்கான ஒரு பெயர், ஜாதிக்கான ஒரு பிரதிநிதித்துவ பெயர் கிடைக்கிறதுக்கு மாணிக்கம் காரணமாக இருந்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு குட் இமேஜ் இருக்குது. அது கூட நீங்கள் இப்படி பொருத்தி பாருங்களேன், தொகுதிக்குள்ளே அதிமுக அமமுக சேர்ந்துட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டும் வந்துடும். பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இவர் ஏற்கனவே சான்றிதழ் வாங்கி கொடுத்தாருங்கிற ஒரு பேர் இருக்குது. அந்த ஜாதி பேர் வாங்குறதுக்கு வலியுறுத்தினார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மோடி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், மதுரை கூட்டத்தில் எல்லோரும் பேசுகிற பொழுது மோடி கூட சொன்னார், நீங்கள் தேவேந்திரன் நான் நரேந்திரன் அப்படின்லாம் பேசியிருந்தார். ஸோ அதெல்லாம் தொகுத்து மாணிக்கத்துக்கு அந்த சமூக ஓட்டும் கிடைக்கலாம், முக்குளத்தோர் ஓட்டும் கடந்த காலத்தில் விலகி நின்றது. அமமுக தனியாக நின்றதுனால விலகி நின்றது. இந்த முறை அந்த 2 ஓட்டு ஜெல்லாகிறது அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று, இவர் வந்து கடந்த காலங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார். அதனால தான் போன முறை அவர் தோல்வியும் அடைந்தார். நீங்கள் போன தேர்தலில் அவர் தோல்வியுடைய காரணமே அவர் ஓபிஎஸ்க்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதனால் அவருக்கு வந்து சரியான முறையில் பணப்பட்டுவாடாக்கெல்லாம் வந்து சேரலாம்பாங்க. அப்போவே அது பொருந்தா கூட்டணியாக தானே அவங்க மனதுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ அதை விட மிக முக்கியமாக தேனி நாடாளுமன்ற தொகுதி இருக்குல்ல, அதுக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த சோழவந்தான் வருது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் 2019 ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் ஜெயிச்சார்ல, அவர் சோழவந்தானில் கூடவே வேலை பார்த்தது இவர் தான். ஸோ அப்போ அவருக்கு முக்குளத்தோர்கிட்டையும் நல்ல அறிமுகம் இருக்குது, பட்டியல் சமூக மக்கள்கிட்டையும், அதாவது அவருடைய சொந்த சமூக மக்கள்கிட்டையும் இவருக்கான ஒரு மாணிக்கத்துக்கு மீதான ஒரு மரியாதை இருக்குது, வரவேற்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 கோணமும் இந்த முறை பொருந்துறது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையலாம். பட் இப்போ மிக முக்கியமாக இடைக்காலமாக பிஜேபிக்கு போயிட்டு வந்தார். பிஜேபியிலேருந்து இப்போ திரும்பி அதிமுகவுக்கு திரும்பி இருக்கார். அவருக்கு தான் சீட்டு என்பது அரசல் புரசலாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் களப்பணியை தீவிரப்படுத்தியிருக்கார். தாவேக்காவை பொறுத்தவரை இந்த தொகுதிக்குள்ளே இது கொஞ்சம் கிராம பகுதியில் அதிகம் கொண்ட ஒரு தொகுதி. இந்த தொகுதிகளில் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம குறிப்பாக பெண்கள் ஓட்டு இருக்குது. பெண்கள் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 18 முதல் 19% வரைக்கும் இன்றைக்கே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நாம் தமிழர் கட்சி ஓரளவு களத்துக்குள் வேகம் காட்டி வர்றாங்க. போட்டி என்னவோ திமுக அதிமுக என்கிற இருமுனை போட்டி தான். அமமுக அலையன்ஸ், பட்டியல் சமூகத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய பெயர் இரண்டும் சேர்த்து இந்த தொகுதிக்குள்ளே அதிமுக திமுக சமபலத்தோடு மோதுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். மதுரை மாவட்டத்திலே ஒரு தவிர்க்க முடியாத பெயர்னா அது உசிலம்பட்டி. அப்படிப்பட்ட உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் யாரா சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? கலனம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? உசிலம்பட்டி அப்படின்னு நீங்கள் பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அமமுக 50,000 ஓட்டு பக்கம் எடுத்தாங்க அந்த தொகுதியில். 2021 சட்டமன்ற தேர்தல் ஆன பிறகு அதிமுக தான் ஜெயிச்சாங்க. ஃபார்வர்ட் பிளாக் நின்னாங்க. ஃபார்வர்ட் பிளாக் திமுக கூட்டணியில் நின்னாங்க. ஆன பிறகும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருந்துச்சு. அந்த ஜெயிச்ச எம்எல்ஏ ஐயப்பன், அந்த உசிலம்பட்டி ஐயப்பன் இப்போ ஓபிஎஸ் பக்கம் இருக்கார். ஓபிஎஸ் பக்கம் இருந்தது 4 எம்எல்ஏக்கள். அதில் மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் போயிட்டார். அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைத்தியலிங்கம், முரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவுக்கு போயிட்டார். இன்னமும் நிலைப்பாடு எதுவும் எடுக்காமல் ஓபிஎஸ் கூட இருக்கிறதே வந்து ஐயப்பன் மட்டும்தான். ஸோ அது என்டிஏ அலையன்ஸ்குள்ளே மீண்டும் வந்தால் ஓபிஎஸ் வந்து மீண்டும் இந்த இடத்துக்கு ஐயப்பனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமமுகவும் இங்கே கணிசமான ஓட்டு எடுத்தாங்கல்ல, 50,000 ஓட்டு பக்கம் எடுத்தாங்க. ஸோ இந்த தொகுதியை அமமுகவும் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுக அமமுக 50,000 ஓட்டு பிரிச்ச பிறகு ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதனால் அந்த தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இடம் நோக்கி அதிமுகவும் நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் என்டிஏ அலையன்ஸ்குள்ளே ஓபிஎஸ் மீண்டும் வந்தார்னா உசிலம்பட்டி தொகுதி மீண்டும் ஐயப்பனுக்கே வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அது இல்லாத சூழலில் தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு நெருக்கடியாக மாறலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கே மீண்டும் இந்த தொகுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் கால்குலேஷன் பாருங்களேன், ஒரு 75,000 ஓட்டு அதிமுக எடுக்குது, ஒரு 50,000 ஓட்டுக்கு மேலே அவங்க எடுக்கிறாங்க, அமமுக எடுக்கிறாங்க. 2 சேர்த்தாலே 1.25 லட்சம் ஓட்டு. ஃபார்வர்ட் பிளாக் நின்னே ஜெயிக்க முடியல. ஃபார்வர்ட் பிளாக் 2 உடஞ்சிருக்குல்ல சார்? 2 உடைந்திருக்கு. நீங்கள் சவுத்தில் ஒரு முகம், அங்கே ஒரு முகம்னு மாறி இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அணியை சேர்த்துக்கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல திமுகவுக்கு. ஸோ அதனால் இந்த தொகுதியை எடுக்கிறாங்களா, அல்லது நீங்கள் சுரேஷ் தேவர் போன்றவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் போன்ற தொகுதிகளை ஒதுக்குறதுக்காக திமுக எடுக்க போதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஸ்ரீதர்வாண்டையார், கருணாஸ் யாராச்சும் நிற்க வாய்ப்பு இருக்காங்க இல்லை? அந்த மாதிரியும், அதாவது அது ஒரு சமூக பிரதிநிதித்துவத்துக்கான ஒரு தொகுதியாக தான் திமுக அதை அணுகுவாங்க. கருணாசும் தொடர்ந்து நீங்கள் கேட்டதை போல் ஆதரவு குரலாக தான் நீட்டிகிட்டே வர்றாரு, தொடர்ந்து பேசிகிட்டே வர்றாரு, விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு. ஸோ அதையெல்லாம் திமுக கூட்டி கழித்து பார்ப்பாங்க. அங்கே வந்து அதிமுகவை வீழ்த்தணும்னா ஒரு சமூக பின்னணி கொண்ட ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதை நோக்கி தான் உசிலம்பட்டி தொகுதியை நகர்த்துவாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். அந்த தொகுதிக்குள்ளே தாவேக்காவுக்கு ஓரளவு அடித்தளம் இருக்குது. அது ரொம்ப பெரிய ஓட்டு வங்கி நம்ம சொல்லிட முடியாது. நாம் தமிழர் கட்சியும் ஒரு களத்தில் நிற்பாங்க, அது ரொம்ப வேகம் எடுக்கும் அப்படிங்கிறதா இல்லை. இப்போதைய சூழலில் அங்கே அதிமுக தான் முந்தி ஓடுது. அது அதிமுக எந்த அதிமுக என்பது கேள்விக்குறி. ஓபிஎஸோடு உள்ளே வரக்கூடிய என்டிஏ அலைன்ஸில் வரக்கூடிய ஓபிஎஸ் அணியா,
அல்லது அமமுகவே நிற்க போதா அல்லது அதிமுகவே நிற்க போதா, யார் நின்றாலும் அங்கே அதிமுகவுடைய கரம் ஓங்கும் அப்படிங்கிறதா தான் இந்த நமக்கு கிடைத்திருக்க தகவல் படி நம்ம பார்க்க இருக்கோம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.